முன்னாடி கார் டிரைவ் பண்ணிட்டு போகுது. பின்னாடி இவனுங்க வந்து கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு யாராவது நடுவுல நின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி அந்த பொண்ணு நேரா போகாம வளைஞ்சு போகுது. இவனுங்களும் அதே மாரி ஓட்டிட்டு போறாங்க. என்ன இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்குன்னு பேசிட்டே போகும்போது, அந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சாலே அப்படியே மயானம் மாதிரி எப்ப பார்த்தாலும் புகையாவே இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து சாவு, ஃபியூனரல் இது நடந்துகிட்டே இருக்கு. இத பார்த்தோனே என்ன இது ரொம்ப தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்றானுங்க. ஊருக்குள்ளேயும் போயிறாங்க. வீட்டுக்கு போனோனே அங்க ஒரு குண்டா இருக்காரு. அந்த பொண்ணோட தெரிஞ்சவர் போல. அவரு வந்துட்டு, "என்னம்மா நீ என்ன ஆச்சு? சாப்பிட்டியா? நல்லா சாப்பிடுறதே இல்ல போல" அப்படின்னு அக்கறையா பேசிட்டு இருக்காரு. பேசினதுக்கப்புறம் இவர் தான் வந்து ஷாமன். இவர தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது, அந்த வீட்ல நெறைய அவங்க அம்மா, அப்பா ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு டப்பால போட்ட மாரி இருக்கும். அதே மாரி வீடே ரொம்ப அலங்கோலமா இருக்கும். ஒரு கதவு வந்து பூட்டியிருக்கும். "நீங்க போய் தொறங்க" அப்படின்னோனே, சரின்னு போய் அந்த பொண்ணு தொறக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பொண்ண வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே அசிஸ்டன்ட்டுக்கும், ஹீரோக்கும் கன்ஃப்யூஸ் ஆயிடுது. என்ன இவனுங்க இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, "நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். இவனுங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு." "இல்ல, இல்ல நம்ம காப்பாத்துவோம். இவங்க முட்டாள்தனத்த நம்ம இப்படி தான் வந்து சரி பண்ணணும்னு" சொல்லிட்டு இந்த ரிச்சுவலுக்கு ரெடி பண்றாங்க. இப்போ அந்த பேய் ஓட்டும்போது குடும்பத்துல இருக்கவங்க இல்லையா? அவங்கள வந்து இந்த பேய் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்டு மாரி போட்டு வச்சிருப்பானுங்க. அதுக்குள்ளேயே அந்த பொண்ண உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க இதுலருந்து வெளில வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுவான். இந்த பொண்ணு கையில வந்து ஒரு ஷாக் குடுக்குற